ஹாய், மீன் வாங்கிய ரொம்ப நாள் ஆயிட்டதுனால மீன் வாங்குறதுக்காக காலையிலேயே வானகர ஃபிஷ் மார்க்கெட் தான் கிளம்பி போயிருந்தோம். மீன்பிடி தடைகாலதுனால மீன் எதுவும் இருக்காதுன்னு தான் நினைச்சோம். ஆனா பரவாயில்லாம மீன்கள்லாம் இருந்துச்சு. இந்த பெரிய வகை மீன்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சின்ன வகை மீன்களான மத்தி, நெத்திலி, சங்கரா இதெல்லாம் எல்லா ஷாப்லயும் பார்க்க முடிஞ்சிச்சு. பெரிய சைஸ் வளர்ப்பறால் வந்து 3-4 ஷாப்ல வச்சிருந்தாங்க. ரேட்டும் பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. நெரிசலே இல்லை, ஒரு சில கடைகள் வந்து ஓப்பன்ல இல்லை. இந்த வளர்ப்பு மீன்கள் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி நார்மலா எல்லா ஷாப்லயுமே இருந்துச்சு. அப்படி நீண்ட நாள் கழிச்சு வானகரம் மார்க்கெட் போனதால ஒரு 3 வெரைட்டி மீன் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய சைஸ் இருக்கக்கூடிய எறா தான் வாங்கியிருந்தோம். இது வந்து கிலோ 400 ரூபாய். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. வெயிட்டும் பார்த்துட்டோம், கரெக்டா இருந்தது. ரெண்டாவது இந்த கரு நெத்திலி தான் வாங்கியிருந்தோம். ஒரு கிலோ வந்து 100 ரூபாய். வெள்ளை நெத்திலியை விட இந்த கரு நெத்திலி ருசி அதிகம். மூணாவதா மத்தி தான், கிலோ வந்து 150 ரூபாய். சேட்டை எறாவை மத்தியை வந்து கிளீன் பண்ணிட்டாங்க. நான் நெத்திலியை கிளீன் பண்ணிட்டேன். நெத்திலியை மாங்காய் போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக பாதி எடுத்து வச்சுட்டு மீதியை செப்பரேட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த மீன் ரேட் பரவாயில்லையா? உங்க ஊர்ல மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இதோட மீட் பண்ணிட்டா பாய்.